வணக்கம் நண்பர்களே. பெண்களுக்கு நிதி சுதந்திரம் இருக்கிறதா அல்லது அது அவசியமா என்ற ஒரு தலைப்பில் நான் ஏற்கனவே நம்ம சேனலில் அந்த வீடியோக்கெல்லாம் வெளியிட்டிருக்கேன். நிதி சுதந்திரம் என்பது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு கூட இங்கு இருக்கிறதா என்றால் சந்தேகம். காரணம், வேலைக்கு செல்லும் பெண்கள் கூட அவர்களுடைய ஊதியத்தை அவர்கள் இஷ்டத்துக்கெல்லாம் இங்கே செலவு பண்ணிட முடியாது. இந்திய சமூகங்கள், இந்திய சமூக குடும்ப அமைப்புகள் அத்தனை எளிதாக அதை செலவழிப்பதற்கு அனுமதி தருவதில்லை. ஈவன் ஒரு தொழில் முனைவோர், ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ கூட இருக்கட்டும், அவர்களுடைய நிதி கட்டுப்பாடுகள் என்பது கணவர் கையில் தான் இருக்கும். இந்த நிதி சுதந்திரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு பக்கம். இந்த நிதி சுதந்திரம் கிடைப்பதனால், இந்த எக்கனாமிக் லிபர்ட்டி, இதனால் பெண்களுக்கு அவங்களுடைய பெண்ணுரிமை என்பதை தாண்டி அளவு கடந்த கட்டுக்கடங்காத சுதந்திரம் கிடைத்து விட்டதோ என்ற ஒரு ஐயம் கூட ஏற்படுகிறது. காரணம், சில சம்பவங்கள் அப்படி நடக்கிறது. ஒரு கட்டுப்பாடற்ற நிதி சுதந்திரம் கிடைத்து விட்டால் என்ன ஆகிறார்கள்? ஏனென்றால் பயாலஜிக்கல், உணர்வு ரீதியாக அவர்கள், நான் எந்த பெண்ணையும் குறை கூறவில்லை, உணவு ரீதியாக உணர்வுகளின் குவியலாகத்தான் பயாலஜி, உயிரியல், அவர்கள் இயற்கை அவர்களை படைத்திருக்கிறது. அவர்களுக்கு பாதுகாப்பு அல்லது ஏதோ ஒரு வகையில் ஒரு எல்லையாக இருப்பது ஆண்களுடைய துணைதான். அண்ணன், அப்பா, கணவன், நண்பன் என்று பல எல்லைகளில் அந்த ஆண்களுடைய ஒரு பாதுகாப்பு அவர்களுக்கு இருக்குது. உடனே நாங்கள் தைரியமாக இண்டிவிஜுவலாக வாழ முடியாதா? இண்டிவிஜுவல் உமனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஐயா, உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். இந்த இண்டிவிஜுவல் உமன்கிட்ட கேட்டு பாருங்கள், அவங்களுக்கு எல்லாம் இருக்கும், சொத்து பத்து எல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு ஆணின் பாதுகாப்பு இல்லாமையால் இந்த சமூக சூழலில் அவர்கள் எப்படி சிக்கி சொல்கிறார்கள் என்பதை அவர்களிடமே கேட்டு பாருங்கள். சரி, இப்போ சப்ஜெக்டில் நிதி சுதந்திரம் தேவை இருக்கான்னு முதல்ல கேட்டேன் பார்த்தீங்களா? அது இல்லை என்பது தான் உண்மை. அப்படி கிடைத்தாலும் அது தவறாக போய்விட்ட 2-3 உதாரணங்களை காரணம் வைத்து இந்த நிதி சுதந்திரத்தை கட்டுப்படுத்துகிறார்கள். எங்கேயாவது வேலைக்கு போகிற பெண்கள், நீங்கள் தொழில் முனைவோரை விடுங்க, அவங்க எண்ணிக்கை ரொம்ப கம்மி. தொழில் அதிபராக இருக்கவங்க எண்ணிக்கை ரொம்ப கம்மி. இன்ஃபோசிஸ் மாதிரி எத்தனை இன்ஃபோசிஸ் இருக்குது? இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தியுடைய மனைவி மாதிரி எத்தனை பேர் சுதந்திரமாக செயல்பட முடியும்? எத்தனை பேர் நம்ம கோயம்புத்தூரில் இருக்காங்க, இதில் இருக்காங்க. ஆனால் பணிக்கு செல்லும் பெண்களுக்கு நிதி சுதந்திரம் என்பது எனக்கு தெரிந்த அளவில், அவர்கள் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, கீழ்நிலை ஊழியராக இருந்தாலும் சரி, நிதி அவர்கள் வாங்கும் சம்பளம் கணவரால் தான் கட்டுப்படுத்தப்படுகிறது என்பது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்தையும் வரவேற்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.